Info7 தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு போதாத காலம் போல இருக்கு. அது என்னமோ தெரியல, நமக்கு ரொம்ப பிடித்த நபர்கள் எல்லாமே சமீப நாட்கள்லேயே ஒருத்தராக உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க. விவேக் அவர்களோட மரணம், அதன் பிறகு மனோபாலா அவர்களோட மரணம், சின்னத்திரையில் மக்கள் மனம் கவர்ந்த நடிகர்கள், இப்படி ஒவ்வொருத்தராக இறந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையே தன்னோட கரங்களால் தாங்கிக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சமீப நாட்களில் மரணமடைஞ்சார். அந்த காயம் அப்படிங்கிறது ஆறுறதுக்கு முன்னாடியே இசை அரசர், இசை சக்கரவர்த்தி, இசை ஞானி இளையராஜா அவர்களோட செல்ல மகள் பவதாரிணி அவர்கள் உடல்நல குறைவால் காலமான செய்தி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு. ஏன்னா சில பேருக்கு சின்ன வயசாக இருப்பாங்க, அவங்களுடைய குரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். ஆனால் 47 வயதான பவதாரிணியோட குரலில் இன்னைய வரைக்கும் ஒரு குழந்தைத்தனம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. சாதாரணமாக இந்த குரலை மட்டும் ஒளிபரப்பி இதை பாடினவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு யாரை கேட்டாலும் ஒரு 18 வயசு 17 வயசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மின்சார குரல், குழந்தைத்தனம், குறும்புத்தனம் கலந்த ஒரு இனிமையான குரல் அப்படிங்கிறது இன்றைக்கி நின்று போச்சு. இது உண்மையிலேயே வருத்தமான விஷயம். இதில் கொடுமையோட உச்சம் என்னென்னா, மரணப்படுக்கையில் பவதாரணி துடிச்சிருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பவதாரணிக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான சிகிச்சைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் அசை போட்டு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு பவதாரிணி அப்படிங்கிற பெயர், இந்த குரலுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு மெச்சூர்டான பிறகு தான் இது பவதாரிணியோட குரல் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் சின்ன வயசில், எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும், அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா குழந்தைகள் எல்லாம் விரும்புகிற மாதிரி ஒரு ஹம்மிங் அப்படிங்கிறது வந்திருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் சிறு வயதில் சின்ன சொம்பு எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு போவோம். அப்போல்லாம் அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் போவோம். தூரி தூரி தும்மக்கா தூரின்னு. இன்றைக்கி அதெல்லாம் பாடினது கூட பவதாரணி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்போது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. இன்றைக்கி பவதாரணியோட குரலை நாம் ரொம்பவே ரசிச்சிருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே ரசிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த குரலோட ஈர்ப்பு அப்படிங்கிறது நம்மளை எந்த அளவுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. பல பாடல்களை நாம் ரசிச்சிருக்கோம். இதெல்லாம் பவதாரணி பாடியிருக்காங்களா அப்படின்னு பலருக்கும் குழப்பம் வரும். ஆனால் பவதாரணியோட பாடல்களை மட்டும் நாம் ரொம்ப அப்படியே தனிமைப்படுத்தி பார்த்துடலாம். அதில் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு ஹை பிச்சு, லோ பிச்சுன்னு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு அந்த காந்த குரல். அழகி அப்படின்னு ஒரு படத்தில் ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்னு பாடியிருப்பாங்க. அந்த காட்சி அமைப்பில் பார்த்திங்கன்னா அந்த மோனிகா அப்படிங்கிற நடிகை அந்த வெளிச்சத்தில் கதாநாயகன் பார்க்குற மாரி காட்சி இருக்கும். அந்த ஒளியில் தெரிஞ்சது தேவதையா அப்படின்னு தெரியல, ஆனால் அந்த ஒளியில் தெரிஞ்சது தேவதை தான். அந்த பாடல் ஒலித்த அந்த தேவதையின் குரல் பவதாரணியோட குரல் அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்தோம்னா உண்மையிலேயே அது ஒளியில் தெரிஞ்ச தேவதை இல்லை, ஒளியில் தெரிஞ்ச தேவதை அப்படிங்கிறத உணரவே முடியும். அப்படி ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு உணர்வுபூர்வமான குரல். அதாவது பாடல் வரிகள் அப்படிங்கிறது கவிஞர்கள் எழுதுகிறாங்க, அந்த வரிகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான குரல் அப்படிங்கிறது இறைவனால் பவதாரணிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்களோட குடும்பமே ஒரு மிகப்பெரிய இசை குடும்பம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி பாரதி படத்தில் இவர் தேசிய விருது வாங்கின அந்த பாடல் மயில் போல பொண்ணு ஒன்று, உண்மையிலேயே மயில் போல தான் அந்த பொண்ணு இருக்குது. அந்த குரல் அப்படிங்கிறது உண்மையிலேயே மயிலுக்கு குரல் அப்படிங்கிறது அழகு இல்லை, பார்வைக்கு தான் மயில் அழகு, ஆனால் குரலுக்கு குயில் தான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குயில் மாதிரி கருத்த முகம், குயிலையே வெஞ்சக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் சகோதரி பவதாரணி. இவருக்கு 47 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. 1976 வருடம் பிறந்திருக்காரு. ஒரு இசை குடும்பம் தான். இவரோட தந்தை இசை ஞானி இளையராஜா, 2 சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜான்னு இருக்காங்க. சகோதரர்களோட இசையிலையும் சரி, தந்தையோட இசையிலையும் சரி ரொம்ப அழகாக பல பாடல்களை கொடுத்தவர். இவருக்கு
பித்தப்பையில் புற்றுநோய் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. பொதுவாகவே நீங்கள் இப்போலாம் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் பெண்களுக்கு அப்படின்னு நிறைய விளம்பர பதாகைகள் எல்லாமே இருக்கும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்யுங்க, பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பு புற்றுநோய் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது விளம்பரமாகவே வச்சுருப்பாங்க. அப்பப்போ பரிசோதனை பண்ணிங்க அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா உணவு முறை மாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ வீரியமாக்கப்பட்ட விதைகள், நாம் திங்கிறதே விஷம்தான். அந்த வகையில் பவதாரிணி அவர்களுக்கு பித்தப்பையில் புற்றுநோய் அப்படிங்கிறது உருவாகிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க சும்மா சாதாரணமாக அது பித்தப்பை கல்லாக இருக்கும்னு நினச்சி விட்டுட்டாங்க. பித்தப்பை அப்படிங்கிறது உடம்புல ஒரு வித்தியாசமான உறுப்பு. அந்த பித்தப்பையில் ஓட்டை அப்படிங்கிறதே இருக்காது. அதனால் நீங்கள் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் அது கரைஞ்செலாம் வெளியில் வராது. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து தான் ஆகணும். இவங்க பித்தப்பை கற்கள்னு சாதாரணமாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அது பித்தப்பையில் இருந்த புற்றுநோய் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கான சிகிச்சைகள் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்குள்ளேயே இவங்க 4வது கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஸ்டேஜ் 4 அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க கண்டே பிடிச்சிருக்காங்க. இதனால் இதோட வீரியம் அப்படிங்கிறது பித்தப்பையிலேருந்து கல்லீரல் வரைக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கெல்லாம் பெண்களுக்கு சாதாரணமாக மார்பு புற்றுநோய் அப்படின்னாலே உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருது. பலர் அந்த புற்றுநோய் கட்டிகளை மருத்துவ சிகிச்சை செஞ்சு ரண சிகிச்சை செஞ்சு வெளியே எடுத்துட்டாலும் கூட அதன் பிறகு செய்யக்கூடிய பின் மருத்துவங்களை உடல் தாங்கிறது இல்லை. இந்த கீமோதெரபி மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதன் பிறகு சில பேருக்கு மின்சார அந்த இதெல்லாம் பாய்ச்சி எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுத்து அந்த கட்டி அப்படிங்கிறது பரவாமல் தடுப்பாங்க. அதை எல்லாமே உடம்பு தாங்கிறதில்ல, உடல் ஒத்துழைக்கிறதில்ல. இதில் சில பேர் கொஞ்சம் தவறாக சொல்கிறாங்க. நம்ம ஒரு வரியோடு அந்த வாதத்தை கடந்து போயிடுவோம். பவதாரிணிக்கு மதுப்பழக்கம் இருந்தது, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போகட்டும், தப்பு கிடையாது. அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம அதை கடந்து போயிடுவோம். இருந்தாலும் அது அவர்களோட பர்சனல், அதில் நம்ம தலையிட வேணாம். ஆனால் ஸ்டேஜ் 4 அப்படிங்கிற நேரத்தில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதால சென்னையில் வச்சு சிகிச்சை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு வேறு வழி இல்லை, கிட்டத்தட்ட பவதாரிணி இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இது அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருச்சு. பவதாரிணிக்கு நெருக்கமான உறவு பெண்மணிகள் எல்லாம் வர வச்சு நீங்கள் பவதாரிணியை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவங்க மேல் சிகிச்சைக்காக கொழும்புக்கு போயிருக்காங்க. இந்தியாவை விட, குறிப்பாக தமிழகத்தை விட இலங்கையில் பெரிய சிகிச்சைகள் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. ஆனால் எதுக்காக அங்கே போயிருக்காங்க அப்படின்னா ஆங்கில மருத்துவம் முழுக்க கைவிட்ட பிறகு ஆயுர்வேத சிகிச்சையில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இவங்க கொழும்புக்கே போனாங்க. ஆயுர்வேத சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விதமாகவே கொடுத்துக்கிட்டுலாம் இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாவற்றையும் கடந்த ஒரு கடைசி கட்டத்தில் போய் நின்றுட்டதால் பவதாரிணியோட உடல் அந்த சிகிச்சை எதுக்குமே ஒத்துழைக்காமல் அவங்க காலமாயிருக்காங்க. காலமாகிறதுக்கு முன்னாடி பல உறவுக்காரர்கள்ட்டையுமே கதறி எழுதியிருக்காங்க. இனிமேல் உங்களெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது கிட்டத்தட்ட அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. முதல்ல பவதாரிணிக்கு புற்றுநோய் அப்படிங்கிறத பவதாரிணிக்கிட்ட மறைச்சிருக்காங்க, உறவுகளே மறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமலே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறதால மறைக்க முடியாமல் போயிடுச்சு. இது தெரிஞ்ச உடனேயே பவதாரிணி மனதளவுலையும் உடஞ்சி போயிட்டாங்க, உடல் மெலிஞ்சு போயிட்டாங்க. அவங்களோட உடல் மருத்துவத்துக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கடந்து ஆங்கில மருத்துவம் எல்லாமே கைவிட்டு கடைசியாக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போக அந்த மயில் போல முகமுடைய அந்த பெண், குயில் போல குரலுடைய அந்த பெண் தன்னோட குரலை இன்றைக்கி நிறுத்திடுச்சு. உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒளியில் தெரிஞ்சது தேவதையான்னு தெரியல, ஆனால் ஒளியில் தெரிஞ்சது தேவதை தான். நம்ம எல்லாருக்குமே தேவதை அப்படின்னா ஒரு கற்பனை தான் இருக்கும். ஒரு வெள்ளை நிற கவுன் அணிஞ்சிக்கிட்டு அந்த வெள்ளை இறக்கையோட பறந்து வரக்கூடிய அந்த முகம்தான் நமக்கு தேவதையாக ஞாபகம் இருக்கும். உண்மையிலேயே தேவதையோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு யாரும் கேட்டதில்லை. உண்மையிலேயே தேவதைக்கு ஒரு குரல் இருந்திருந்தா அது பவதாரிணியோட குரலாக தான் இருந்திருக்கும். நான் ரொம்ப ரசித்து கேட்ட பாடல் அப்படிங்கிறது எல்லாமே பவதாரிணியோட பாடல்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கே இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா பெருசாக நம்ம சினிமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல. ஏதோ சில படங்கள் குறிப்பிட்டு நண்பர்கள் வட்டத்தில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னால் போய் வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். ஆனால் பாடல் கேட்குறது அப்படிங்கிறது தமிழர்களோட உணர்வில் கலந்த ஒரு விஷயம். அந்த உணர்வில் கலந்த பாடல் வரிகள் உயிரிலையும் கலக்கணும் அப்படின்னா பவதாரிணி மாதிரியான குரல் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்தும். அப்படி உணர்வில் கலந்த உயிரில் கலந்த ஒரு குரல் இன்றோடு நின்றுவிட்டது. பவதாரிணியோட உடல் தேனி மாவட்டத்தில் இருக்க அவங்களோட சொந்த ஊரான பண்ணபுரம் கிராமத்துக்கு அடக்கம் செய்யப்படுது. இந்த வீடியோவை நீங்கள் கேட்கும்போதெல்லாம் உடல் அடக்கமே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
பவதாரணிக்கு 47 வயதுக்குள்ளே இப்படி ஒரு மரணம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். பவதாரிணியோட ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் அவரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.